Blessing on the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the, the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have his spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to the souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have his spirit to be with them. Amen. தண்ணீரை அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்து இருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் அதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இன்னைக்கு புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இன்னைக்கு எஸ்ரா 7ஆம் அதிகாரம் படிக்க போகிறோம். 1 முதல் 28 வரை வசனம். இந்த வர்த்தகமான்களுக்கு பின்பு செரியாவின் குமாரனாகிய எஸ்ரா பெர்சியாவின் ராஜாவாகிய அஸ்ரா அரசாள்கிற காலத்திலே பாபிலோனிலிருந்து வந்தான். அந்த செரியா அசீரியாவின் குமாரன். அவன் இலக்கியாவின் குமாரன். Now after those things, in this reign of the Assyria king of the Persia, Assyria, the sons of the Syria, the sons of the Azra, the sons of the Ilakia. வசனம் 2. இவன் சலோமின் குமாரன், இவன் சதோக்கின் குமாரன், இவன் அகிதூபின் குமாரன். The sons of the Salom, the sons of the Zadok, the sons of the Abidub. வசனம் 3. அவன் அமேரியாவின் குமாரன், அவன் அசிரியாவின் குமாரன், அவன் மெரோதித் குமாரன். The son of the Ameria, the son of the Assyria, the son of the Merudia.
வசனம் 4. அவன் ரோகியமின் குமாரன், இவன் உசியாவின் குமாரன், இவன் புக்கீவின் குமாரன். The sons of the Syria, the sons of the Uzziah, the sons of the Bukiah. வசனம் 5. அவன் உசியாவின் குமாரன், இவன் பினக்கியாவின் குமாரன், இவன் எலியேசரின் குமாரன், இவன் பிரதான ஆசிரியனான ஆரோனின் குமாரன். The son of the Abishah, the son of the Phinehas, the son of the Eliezer, the son of the Aaron, the son of Aaron the chief priest. வசனம் 6. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசே நியாயப்பிரமாணத்திலேயே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். Ezra went up from the Babylon, and he was an ready scribe in these laws of the Moses, which the Lord God of the Israel had and give, and the kings upgraded him all this request according to the hands of the Lord his God upon him. வசனம் 7. அவனுடன் கூட இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியர்களும் லேவியர்களும் பாடகர்களும் வாசல் காவற்காரர்களும் நிமியேரிலும் சிலர் அதர்ஷா ராஜாவின் 7ஆம் வருஷத்திலே எருசலேமுக்கு போனார்கள். And there went up some of these children of the Israel, and of these priests, and of the Levites, and the singers, and the porters, and the Netanians, and to the Jerusalem, and the 7th year of the Artaxerxes king. வசனம் 8. 5ஆம் மாதத்தில் அவன் எருசலேமுக்கு வந்தான். அது அந்த ராஜாவின் 7ஆம் வருஷமானது. And he come to the Jerusalem in the 5th month, which was in the 7th year of this king. வசனம் 9. 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். For upon this first day of the first month began he to go up from Babylon, and upon the first day of the 5th month come he to the Jerusalem according to the good hand of his God upon him. வசனம் 10. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படியே செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதிகளையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். For Ezra had prepared his heart to seek the laws of the Lord, and to do it and touch in the Israel stood and the judgment. வசனம் 11. கர்த்தருடைய கற்பனைகளையே வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேதபாரகராகிய எஸ்ரா என்னும் ஆசாரியர்களுக்கு ராஜாவாகிய அதர்ஷா எடுத்த சன்னதின் நாகலாவது. Now this is the copy of the letters of the kings of the Artaxerxes king give unto the Ezra the priest, the scribe, even the scribe of the words of the commandments of the Lord, and of the steward to the Israel. வசனம் 12. ராஜாவாகிய அதர்ஷா பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்தி எழுதுகிறது என்னவென்றால், Ezra king of the king of the Ezra king of the king Ezra king of the kings unto the Ezra the priest a scribe of this law of the God of the heaven perfect peace and at the such a time. வசனம் 13. உம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியர்களும் லேவியரிலும் உடன்கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாய் இருக்கிற யாவரும் போகலாம் என்றும் நம்மாலே உத்தரவாகிறது. I make a declare that all they of the people of the Israel of his and priests and Levites in this may real
which Aaron made up there and worn and feeble to go up to the Jerusalem, go with thee. வசனம் 14. நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படியும் யூதேயாவும் எருசலேமையும் விசாரித்து நடத்தவும். For as much as thou art a son of this king and of the seven counselor to the inquiry conquering Judah and Jerusalem, according to the laws of the God which is in this thine hands. வசனம் 15. ராஜாவும் அவருடைய மந்திரியாரும் எருசலேமிலே பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனுக்கு மனப்பூர்வமாய் கொடுத்த வெள்ளியும் பொன்னையும், and to the character silver and gold, and which and the king and his counselors haven purely offered unto the God of Israel, whose abundance is in Jerusalem. வசனம் 16. பாபிலோனின் சீமை எங்கும் உனக்கு கிடைக்கும் எல்லா வெள்ளியும் பொன்னையும் உன்னுடைய ஜனமும் ஆசாரியர்களும் எருசலேமில் உள்ள தங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று மன உற்சாகமாய் கொடுக்கும் காணிக்கைகளையும் நீ கொண்டு போக நீ ராஜாவினாலும் அவருடைய 7 மந்திரிகளாலும் அனுப்பப்படுகிறாய். And all the silver, gold, and that thou and canst find in all this province of the Babylon, with the freewill offering of the people and of this priest offering willingly for this house of the God which is in Jerusalem. வசனம் 17. ஆகையால் அந்த திராவியத்தினால் நீ தாமதமின்றி காளைகளையும் ஆட்டுக்கடாக்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் இவைகளுக்கு அடுத்த போஜன பலிகளையும் பானபலிகளையும் வாங்கி அவைகளை எருசலேமில் உள்ள தங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு பலிபீடத்தின் மேலும் செலுத்துவாயாக. That thou mayest buy speedily with this and money bullocks and rams and lambs with their meat and offering and the drink offering, and offer them up on the altar of the house of your God which is in the Jerusalem. வசனம் 18. மீதியான வெள்ளியையும் பொன்னையும் கொண்டு செய்ய வேண்டியது என்ன என்று உனக்கு உன் சகோதரருக்கும் நலமாய் தோன்றுகிற அதை உங்கள் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்யுங்கள். And whosoever shall and some good to thee and to thy brethren to do with the rest of the silver and gold that do after the will of your God. வசனம் 19. உன் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக உனக்கு கொடுக்கப்பட்ட பனிமூட்டுகளையும் நீ எருசலேமின் தேவனுடைய சந்நிதியிலே ஒப்புவிக்க கடவாய். The vessels shall and that and I give thee for the service of this house of the God, those and delivered thou and before the God of the Jerusalem. வசனம் 20. பின்னும் உன் தேவனுடைய ஆலயத்திற்கு அவசியமாய் கொடுக்க வேண்டிய இருப்பதை நீ ராஜாவின் கஜானாவில் இருந்து வாங்கி கொடுப்பாயாக. And whatsoever more and shall and be and needful for the house of the God which thou and shalt and have an occasion to the but bestow it out of the king's and treasury's house. வசனம் 21. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற எல்லா கஜானாக்களுக்கும் அஸ்ட்ரா என்னும் ராஜாவாகிய நாமம் இடுகிற கட்டளைகள் என்னவென்றால், பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கும் வேதப்பாரலாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியன் 100 தாலந்து வெள்ளி, 100 காலங்கோதுமை, 100 கால திராட்சை ரசம், 100 கால எண்ணெயும் உங்களை கேட்பவை எல்லாவற்றையும். And I even I Arastra the kings do make and declare to all the treasuries which are the behind this river, that and whatsoever Ezra the priest, the scribe of the laws of the God of the heaven, shall and declare of you, it's be done speedily. வசனம் 22. வேண்டிய உப்பையும் தாமதமில்லாமல் கொடுக்கவும்,
and 200 talents of silver, and 200 measures of the wort, and 200 beds of the wine, and 100 beds of the oil, and salted without and prescribing how much. வசனம் 23. பரலோகத்தின் தேவனுடைய கற்பனைகளின்படியே எது தேவையாய் இருக்கிறதும் தேவையாய் இருக்குமோ அதுவே எல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய ஆலயத்திற்கு ஜாக்கிரதையாய் செலுத்தப்படவும் வேண்டும். ராஜாவும் அவர் குமாரரும் ஆளும் ராஜ்யத்தின் மேலே கடும் கோபம் வருவனென்ன. Whatsoever is and commandments by the God of heaven, let it be diligently done for the house of the God of the heaven, for they and shall and there and be worth against this realm of the king and his sons. வசனம் 24. பின்னும் அசிரியாரும் ரேவியரும் பாடகரும் வாசல் காவலரும் நிதானியரும் தேவனுடைய ஆலயத்தின் பணிவிடைக்காரருமான ஒருவன் மேல் பகுதியாகிலும் தீர்வை ஆகிலும் அயமாகிலும் சுமத்தலாகாதென்றும் அவர்களை குறித்து உங்களுக்கு அறியப்படுத்துகிறேன். Also we clarify you that in touching any of the priests, the Levites, singers, and prophets, nothing means are the ministers of this house of the God, it shall not be lawful to the impostor tribes your custom upon him. வசனம் 25. பின்னும் நதிக்கு இப்புறத்தில் இருந்து உன் தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை அறிந்து சகல ஜனங்களையும் நியாயம் விசாரிக்கத்தக்கதாக துறைகளையும் நியாயாதிபதிகளையும் இஸ்ராவின் நீ உன்னிடத்தில் உள்ள உன் தேவனுடைய ஞானத்தின்படியே ஏற்படுத்துவாயாக. அந்த பிரமாணங்களை அறிந்தவர்களுக்கு அவைகளை உபதேசிக்க கடவாய். And thou and Ezra after the wisdom of thee and God, that is and Denny and set makers and judge, which may judge all these people that are then obedient, the rear all the such as can know the laws of the God, and touch heed them that can know them not. வசனம் 26. உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படியும் ராஜா என்னுடைய நியாயப்பிரமாணத்தின்படியும் செய்யாதவனும் உடனே மரணத்துக்காகிலும் தேசத்துக்கு புறம்பு ஆக்குதலுக்கும் அபராதங்காகிலும் கல்லாகிலும் தண்டிக்கப்பட கடவன் என்று எழுதியிருக்கிறது. And whosoever will not do the laws of thee and God and the laws of the kings and law, let judgment be an execute sternly upon him, and water it be an upon death, or two on punishments, or to the confiscation of the goods, or to the impossments. வசனம் 27. எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்திலே அருளிய ராஜாவுக்கு அவருடைய மந்திரிகளுக்கும் ராஜாவின் கைகளுக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்காகவும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Blessing be this Lord God of your fathers, which he and put such and things as this in the kings and heart to the beautiful, the house of the Lord which is in this Jerusalem. வசனம் 28. அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினாலே நான் திடன் கொண்டு இஸ்ரவேல் சில தலைவர்களை என்னுடன் கூடனே வரும்படி சேர்த்து கொண்டேன். And he an excellent mercy unto me before the kings and these and counselors, and before all these kings and mighty prince, and I was strengthened
As the hand of the Lord my God was upon me, and I gathered together out of the Israel chief men to go up with me.